வாலியை யாராலும் ஜெயிக்க முடியாது என்ற ஆணவம் வாலிக்கு உண்டு. ஆனால் ஒரு மலை மட்டும் அவனை பயமுறுத்தியது. உங்களுக்கு வாலியை பிடிக்கும் என்றால் ஒரு லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கிஷ்கிந்தா ராஜ்யத்தை ஆண்டு வந்த அரசர் வாலி. அவன் சக்தியை யாராலும் வெல்ல முடியாது. ஒரே ரத்தம், ஆனால் ஒரு தவறு சகோதரர்களையே எதிரிகளாக்கியது. வாலியின் கோபத்திலிருந்து தப்பிக்க சுக்ரீவன் ஓடினான். அவனுக்கு உயிர் காப்பது முக்கியம். அப்பொழுதுதான் ஒரு மர்மமான மலை, ரிஷ்யமூக மலை. அந்த மலையில் ஒரு ரகசியம் உள்ளது. இந்த மலையில் கால் வைத்தால் வாலிக்கு முடிவு உறுதி என்று ஒரு முனிவர் கொடிய சாபம் கொடுத்திருந்தார். ஒரு நாள் வாலி ஒரு சக்தி வாய்ந்த அசுரன் துந்துபியை கொன்றான். அவன் உடலை அவன் மிக பெரிய பலத்துடன் தூக்கி எறிந்தான். அந்த உடலில் இருந்த ரத்தம் பறந்து அருகில் இருந்த மதங்க முனிவரின் ஆசிரமம் மீது விழுந்தது. மதங்க முனிவர் மிகவும் கோபப்பட்டார். என் தபஸ்தலத்தை அசுத்தமாக்கினாய். அதனால் அவர் வாலிக்கு ஒரு சாபம் கொடுத்தார். இந்த ரிஷ்யமூக மலையில் நீ காலடி வைத்தால் உடனே உன் உயிர் போகும். அதனால்தான் வாலி அந்த மலையை தாண்டவில்லை. அவனுக்கு சக்தி இருந்தாலும் கூட சுக்ரீவன் அந்த மலையில் பாதுகாப்பாக இருந்தான். வாலி அவனை அடைய முடியவில்லை. அந்த நேரத்தில் தான் ராமர் அங்கே வந்தார். சுக்ரீவனுடன் நட்பு ஏற்பட்டது. வாலி பயந்தது எதிரிகளுக்காக இல்லை, ஒரு சாபத்திற்காகத்தான். உங்களுக்கு இந்த தகவல் பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.